மூன்றாவது நாள் புனர்பூஜை பண்ணி கலசமெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபத்தில் வெண்கடுகு சேர்த்து அம்மனுக்கெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வீடு முழுக்கவும் காட்டியாச்சு. வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கற்பூர தீபார்த்தனை அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம் எல்லாம் காமிச்சதுக்கு கலசம் பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நம்ம வீட்டுல 3 நாட்கள் பாத்தீங்கன்னா அம்மனை வச்சு வழிபடும் பொழுது வீடே கோவில் மாதிரி இருந்தது. இருந்தாலும் அம்மன் நம்ம வீட்டுல தானே நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பூக்கள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் அம்மாவுடைய முகம், கலசம், அதுக்கப்புறம் தேங்காய், மாங்கல்யம், அம்மாவுக்கு போட்டிருந்த வளையல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உபயோகிக்கிற அரிசி பாத்திரத்துல பாத்தீங்கன்னா அம்மாவை அமர்த்தியாச்சு. நம்ம உபயோகப்படுத்துற அரிசி பாத்திரத்துல இந்த மாதிரி அமர்த்துறது நிரந்தரமா வரலட்சுமி அம்பாள் நம்ம வீட்லயே வாசம் செய்வாங்க, நிரந்தரமா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. 3 நாட்கள் கலசத்தை பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க எடுத்து வைக்கிறோமோ அங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்க அரிசியை பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு தலகையில வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வந்த கோமாதாவுக்கு கொடுத்தாச்சு. எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை சிறப்பா முடிஞ்சது. தொடர்ந்து சேனலை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.